பரலோக ராஜ்யத்தினுடைய ரகசியங்களை அறியும்படி ஆண்டவர் கிருபை பாராட்டி இருக்கிறார். அதற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த உலகத்தில் நாம் வாழ்கிற காலத்தை நித்தியத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது ஏதோ சில வினாடிகள் போல்தான் இருக்கிறது. நமக்கு முன்னால் ஒரு பெரிய நித்தியம் கடந்து போய்விட்டது. ஏதோ கோடி கோடி வருஷத்துக்கு முன்னால் ஆண்டவர் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். எத்தனையோ கோடி வருடங்களுக்கு முன்பாக தேவ தூதர்களை சிருஷ்டித்தார். ஆதாம் ஏவாளை சிருஷ்டித்தார். ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபை சிருஷ்டித்தார். புதிய ஏற்பாட்டிலே நம்மை ஆண்டவர் சிருஷ்டித்து இந்த உலகத்தில் வாழும்படி ஒரு நல்ல வாழ்க்கையை தந்திருக்கிறார். இந்த உலக வாழ்க்கை முடித்த பிறகு இன்னொரு பெரிய நித்தியத்துக்குள் கடந்து போக போகிறோம். இந்த பூமிக்குரிய வாழ்க்கை உண்மையான வாழ்க்கை அல்ல. இனி வருகிற நித்தியத்துக்கு, இனி வரப்போகிற பரலோக ராஜ்யத்துக்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை. சரி, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களுக்கு செல்வதற்கு முன்பாக ஒரு சிறு கதையை சொல்லிவிட்டு நான் செல்ல விரும்புகிறேன். இங்கிலாந்திலிருந்து ஒரு வெள்ளைக்கார பிஷப் சென்னை ஏர்போர்ட்டுக்கு வந்து இறங்கினார். அவரை வரவேற்க வருகிறேன் என்று சொன்ன ஒரு ஐயர் மாரையும் ஒரு பிஷப் மாரையும் காணல. அங்கே ஒரு ஆட்டோ டிரைவர் நின்றுட்டான். ஐயா ஃபாதர் சோத்ரம். உன்னை எட்டி பார்த்தார். ஓடி போனான். நான் கிறிஸ்துவேன், நான் கிறிஸ்துவேன். அவனுக்கு தெரிஞ்ச அரைகுறை இங்கிலீஷில் பாருங்க பாருங்க சிலுவையை பாருங்க. என் பேரு குரூஸ் பெர்னாண்டோ. என் ஆட்டோவுக்கு வாங்கய்யா, நான் உங்களை கொண்டு போய் விட்டுறேன். இவ்வளோ பெரிய தேவ மனுஷன் ஆட்டோவில் உட்கார்றது எனக்கு இவ்வளோ பெரிய சந்தோஷம். பாவம் அந்த பிஷப்புக்கு தெரியாது மெட்ராஸில் உள்ள ஆட்டோ டிரைவரை பற்றி. ஏதோ கிறிஸ்துவன்றானே, ஏதோ சிலுவை போட்டுறேன்றானே. ஆகவே சரியப்பான்னு சொல்லி அவனை ஆட்டோவில் ஏற்றிட்டாரு. இவன் ஆட்டோ டிரைவர் நல்லா ஜோம் பண்ணிட்டு ஆட்டோ டொர்னு எடுத்தானே பார்க்கணும். அங்கே ஓடுறான் இங்கே ஓடுறான். இவருக்கு ஒரே த்ரில் ஆயிட்டு. அந்த ரோலர் கோஸ்டில் அங்கேயும் இங்கேயும் அலையிற மாதிரி பள்ளத்துக்குள்ளே இறக்குறான், மேட்டில் ஏற்றுறான், இப்படி ஓட்டுறான். இவனுக்கு பயமாயிட்டு இயேசுவே இயேசுவே இயேசுவேன்னு சொல்ல ஆரம்பிச்சார் பிஷப்பு. இவனுக்கு இன்னும் சந்தோஷம். ஆகவே இன்னும் ஸ்பீட் எடுத்தான். டொரு 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 டொருன்னு எத்தனையோ காரு, இந்த பக்கம் லாரி, அது இது அங்கங்க வளைஞ்சு போறான். இயேசுவே 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 இயேசுவேன்னு ஒரு கத்துறார். பிஷப்பையா பயப்படாத, செத்தா பரலோகம். எனக்குல மரணமே பயமே கிடையாது. ஏன் தெரியுமா? ஏலிம் சர்ச்சுக்கு போறேன் நான். இப்ப பாரு, இந்த இரும்பு ஏற்றிட்டு போதே ஒரு நீள பெரிய லாரி. இந்த பக்கமாக லாரிக்குள்ள போய் நான் இந்த பக்கம் வரதான் இல்லையா பாரு. இங்கிலாந்தில் கூட அப்படி பார்த்துருக்க மாட்டீர். உண்மையாவே லாரிக்குள்ள போயிட்டான். அடுத்த நேரம் 2 பேரும் பரலோக வாசல்கிட்ட நின்னாங்க. இந்த ஆட்டோ டிரைவர் பரலோக வாசலில் போன உடனே பேதுரு ரொம்ப சந்தோஷமா வரவேற்கிறார். முத்து வாசல் வழியா அங்க பார்த்தா பெரிய அலங்காரம். ஒரு தலையில் ஒரு கிரீடம் வச்சாச்சு. ரெட் கார்பெட் வரவேற்பு. நிறைய ட்ரம் வாசி காலம் ஊதி பிப்பி பிப்பி பிப்பின்னு அவரை அழைச்சிட்டு போறாங்க. யார?
ஏழையும் ஆட்டோ டிரைவர். பிஷப்பை யாரும் கூப்பிடுவார் இல்லை, தேடுவார் இல்லை. இவர் பரதாமா நின்றுட்டு இருக்கிறார். மேள தாளம் என்ன, பூமாலை என்ன, பொன்னாடைகள் என்ன, அவர் அப்படி மகாராஜா மாதிரி போறாரு. இவர் வாசல்கிட்டயே வெளியே நின்றுட்டு இருக்காரு. 2 மணி நேரம் ஆச்சு. ஒரு சுடு குஞ்சு இந்த பிஷப்பை பார்க்க வரல. முதல்ல யோசிச்சார் பிஷப்பு, ஒரு ஆட்டோ டிரைவருக்கே இந்த வரப்பு இருந்தா, நான் பிஷப்பு இவ்வளோ தியாலஜி படிச்சிருக்கேன், இத்தனை பெரிய பெரிய கத்தீட்ரலில் நான் ரெவரண்டா பிஷப்பா பணியாற்றியிருக்கேன், எனக்கு என்ன எவ்வளோ பெரிய வரவேற்பு. 4 மணி நேரம் கழிச்சு சாதாரணமாக அவரை பார்க்க வந்தாங்க. யாரும் அவருக்கு ரெட் கார்பெட் விரிக்கல, மேலதாளம் இல்லை, ஒன்றும் இல்லை. இவருக்கு வந்ததே கோபம். பேதுரு ராயப்பரை பார்த்து, என்னையா ஒரு யாரை மதிக்கணும் தெரியும். ஆஃப்டர் ஆல் ஒரு ஆட்டோக்காரனுக்கு அந்த வரவேற்பு என்ன, ஒரு சுடுகுஞ்சும் கவனிக்கல. என்ன இது பரலோகத்தில், இது என்ன அரசாங்கமா? இல்லையா பிஷப் ஐயா, கோபப்படாதையும். அவன் ஆட்டோவில் யார் ஏறினாலும் இயேசுவை பற்றி நினைக்காம இருக்கவே மாட்டாங்க. முதல்ல எங்களை காப்பாத்தோன்னு எல்லாரும் ஜெபம் பண்ணுவாங்க. எங்க போய் மோதுவானோ ஆண்டவரை ரட்சியும் சொல்லுவாங்க. கடவுள் நம்பிக்கை இல்லாதவனுக்கு கூட இந்த ஆட்டோவில் ஏறினா கடவுள் நம்பிக்கை வந்துடும். அவன் அவ்வளோ வேற கடவுளை தேட வச்சதுனால தான் அவனுக்கு பரலோகத்தில் அவ்வளோ மதிப்பு. அதனால தான் அவனுக்கு அவ்வளோ பரலோகத்தில் வரவேற்பு. ஒரு சாதாரண கதை. மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை உண்டு. அந்த வாழ்க்கையை தெரிந்து கொள்வதற்கு அந்த மரணத்துக்கு பிறகு உள்ள வாழ்க்கைக்கு ஒரு நம்பிக்கைக்குள்ளவர்களாய் மாற்றுவதுதான் இந்த பூலோக வாழ்க்கை. ஆகவே கடந்த 9 வாரங்களாக ஒவ்வொரு புதன்கிழமை தோறும் பரலோகத்தை பற்றி, பரலோகத்தில் உள்ள தேவதூதர்கள், கேராபீன்கள், சேராபீன்கள், 4 ஜீவன்கள், 24 மூப்பர்கள், பரலோகத்தில் உள்ள வாசஸ்தலங்கள், ஒவ்வொரு பகுதியாய் நாம் தியானித்து கொண்டே வந்தோம். இன்றைக்கும் கூட வேதத்தை திறந்து கொள்ளுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 12ஆம் 13ஆம் வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். பின்பு பரலோகம் திறந்திருக்க கண்டேன். இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது. அதன் மேல் ஏறி இருந்தவர் உண்மையும் சத்தியமும் உள்ளவர் எனப்பட்டவர். அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார். அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல் இருந்தன. அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன. அவருக்கே அன்றி வேறு ஒருவருக்கும் தெரியாத ஒரு நாமமும் எழுதியிருந்தது. இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. பரலோகத்தை கண்டு திரும்பி வந்து நம்மிடத்தில் சொல்லுகிறவர்கள் ஒருவரும் இல்லை. ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவுக்கு 12 சீஷர்கள் இருந்த போதிலும் அவர்களிலே ஒரே ஒரு சிஷ்யன், அவரில் அன்பு கூர்ந்தவர், அவருடைய மார்பிலே
சார்ந்திருந்தவர், யோவான் எழுதின சுவிசேஷத்தை எழுதினவர், 3 நிருபங்களை எழுதினவர். அவர் பத்மு என்கிற தீவிலே சிறை வைக்கப்பட்ட போது கர்த்தர் அவரை ஆவிக்குள்ளாக்கி பரலோகத்தை கொண்டு காண்பித்தார். வெளிப்படுத்தின விசேஷம் முழுவதிலும் அப்போஸ்தலனாகிய யோவான் ஆவிக்குள்ளாகி பரலோகத்தில் கண்ட 5 தரிசனங்களை குறித்து இந்த பகுதியில் எழுதப்பட்டிருக்கிறது. நாம் வாசித்த இந்த வேத பகுதி அவர் கண்ட 5வது பரலோக தரிசனம். அந்த தரிசனத்தின் மூலமாகத்தான் அதிகமாக பரலோகத்தில் உள்ளவைகளை குறித்து நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அவர் இந்த பகுதியிலே பரலோகத்தை ஊடுருவி பார்க்கிறார், இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறார். யோவான் 4ஆம் அதிகாரத்தில் அவருடைய பரலோக தரிசனத்தின் ஆரம்பம், முதலாவது பரலோகத்தில் வைத்திருக்கிற சிங்காசனத்தை பார்த்தார், இயேசு கிறிஸ்துவை பார்த்தார். பக்கத்தில் வலது புறத்தில் அவருடைய பிதாவாகிய தேவனை பார்த்தார், வலது புறத்தில் இயேசுவை பார்த்தார். 24 மூப்பர்கள் சிங்காசனத்துக்கு மேலே ஒரு வானவில் இருக்கிறதை, சிங்காசனத்தில் வீற்றிருந்தவர் வஜ்ரக்கல்லுக்கும் பதுமராத்துக்கும் ஒப்பாயிருந்தார், அதெல்லாம் சொல்லி கொண்டு வந்தவர். இப்போது இயேசு கிறிஸ்துவை தனிப்பட்ட முறையிலே கண்டு இந்த வார்த்தைகளை அவர் எழுதுகிறார். இயேசு கிறிஸ்து இரத்தத்திலே தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை உடுத்தி இருந்தாராம். ஒரு வெள்ளை குதிரை மேல் அவர் பவனி வந்து கொண்டிருந்தார் பரிசுத்தவான்களோட. இன்றைக்கு அதன் முழுவதையும் நான் விளக்காமல் ஒரே ஒரு பகுதியை மட்டும் இன்றைக்கு சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல இருந்தது. அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன. வெளிப்படுத்தின விசேஷத்தில் மாத்திரம் அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல இருந்தது என்று 3 இடங்களிலே நாம் வாசிக்கிறோம். தம்முடைய ஊழியக்காரரை அக்கினி ஜுவாலையாய் மாற்றும்படி அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல இருந்தது. உங்களையும் கூட பாவம் நெருங்காமல், சோதனை மேற்கொள்ளாமல் ஒரு அக்கினி ஜுவாலையாய் மாற்ற அவர் வைராக்கியம் கொண்டிருக்கிறார். அதை சொல்லிவிட்டு அடுத்த வார்த்தையில் அவர் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவின் மேல் அநேக கிரீடங்கள் வைக்கப்பட்டிருந்தன. அதுதான் இன்றைக்கு என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு. இயேசு கிறிஸ்துவை நீங்கள் பாருங்கள், பரலோகத்திலே ஒரு கிரீடம், இன்னொரு கிரீடம், இன்னொரு கிரீடம், அப்படி யாரும் நிறைய கிரீடங்களை வைத்துக் கொண்டு எந்த ராஜாவும் போவதில்லை. ஏகப்பட்ட கிரீடங்களை தலையில வைத்து பேலன்ஸ் பண்ணி நடப்பதும் கஷ்டமானது. ஆனால் இந்த வேத வசனம் சொல்லுகிறது, அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தது. பூமியிலே அவர் ராஜாவாய் இருக்கவில்லை, அடிமையாகவே வந்தார். அவருக்கு இந்த பூமியில் இருந்தபோது ஒரே ஒரு கிரீடம் சூடப்பட்டது. உலகத்திலிருந்து அவருக்கு ஃபேர்வெல் பார்ட்டி வைக்கும்போது 33 வருடங்கள் பூமியில வாழ்ந்தார். குஷ்டரோகிகளை குணமாக்கினார், மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினார். அவருக்கு சூடப்பட்ட ஒரே கிரீடம் முள்முடி கிரீடம். ஒருவருக்கும் இல்லாத அநியாயமான வேதனையான சிலுவை மரணத்தையே அவருக்கு ஃபேர்வெல் பார்ட்டியாக, பரிசாக அவ்வளவு நன்மை செய்த ஆண்டவருக்கு ஒரு முள்முடி கிரீடத்தை சூட்டினார்கள். அதைத்தான் அப்போஸ்தலனாகிய யோவான் பூமியிலே பார்த்தது.
அவருடைய பக்கத்தில் 2 கள்ளர்களை சிலுவையில் அறைந்தார்கள். அவர்களுக்கு முள்முடி சூட்டப்படவில்லை. சரித்திரத்தில் லட்சமான குற்றவாளிகளை ரோம அரசாங்கம் சிலுவையில் அறைந்து கொண்டிருக்கிறது. ஒரு குற்றவாளிக்காவது தலையிலே முள்முடி சூட்டப்பட்டதே இல்லை. ஒரே ஒருவர், உலக வரலாற்றிலே ஒரே ஒருவர் முள்ளினால் செய்த ஒரு அவமான கிரீடத்தை, ராஜாவே வாழ்க என்று பரியாசம் செய்யப்படுகிற ஒரு கிரீடத்தை இயேசு கிறிஸ்துக்கு மட்டுமே சூடினார். அவர் ராஜாதி ராஜாவுடைய குமாரன் தான். பொதுவாக ஒரு ராஜா தன்னுடைய இளவரசனுக்கு பட்டம் சூட்டி ராஜ்யத்தை ஒப்புக் கொடுக்கும் போது அவனுக்கு தங்கத்தினால், வைரத்தினால், முத்துக்களினால் ஒரு கிரீடத்தை சூட்டி தகப்பன் மனமகிழ்வான். ஆனால் அவன் யுத்தம் செய்து பல ராஜாக்களை ஜெயிக்கும் போது, எந்த ராஜாக்களை அவன் ஜெயித்து வருகிறானோ அந்த ராஜாக்கள் தலையில் இருந்த கிரீடத்தை எடுத்து இந்த இளவரசனுக்கு சூட்டி மகிழ்வார்கள். 10 ராஜாக்களை அவன் ஜெயித்தான் என்றால் அவனுக்கு 10 கிரீடங்கள் கொடுக்கப்படும். தன்னுடைய அரண்மனையிலே அதை அலங்காரமாக ஷோகேஸில் வைப்பான். இன்னென்ன ராஜாக்களை நான் ஜெயித்தேன், அதனால் எனக்கு இத்தனை சூடு. இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவினுடைய ஒரே குமாரன். ஞானஸ்நானம் பெருக்கும்போது இந்த ராஜாதி ராஜா சொன்னார், இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாய் இருக்கிறேன். இயேசு இந்த பூமியில் இருந்த போது முக்கியமாக 3 ஜெயத்தை பெற்றார். உலகத்தின் மேல் ஒரு ஜெயம், மாம்சத்தின் மேல் ஒரு ஜெயம், பிசாசின் மேல் ஒரு ஜெயம். வேறு வார்த்தையில் சொல்ல போனால் கண்களின் இச்சை ஜெயம், மாம்சத்தின் இச்சையில ஒரு ஜெயம், ஜீவனத்தின் பெருமையிலே ஒரு ஜெயம். ஆகவே அவர் பல ஜெயத்தை இந்த பூமியில் இருக்கும் போதே அவர் பெற்றுக்கொண்டார். பிதாவான தேவன் சூட்டின கிரீடம் ஜெயத்தினால் வருகிற கிரீடம் என்றும் இயேசுவுக்கு கிடைத்தது என்று சொல்லலாம். நாம் எல்லாரும் கிரீடம் என்று சொல்லும்போது தலையிலே சூட்டப்படுகிற பொன்னினால் செய்து முத்துக்களால் அலங்கரிக்கப்பட்ட அல்லது வைரம் வைடூரியத்தினால் சிறப்பாக செய்யப்பட்ட கிரீடத்தை தான் நான் நினைக்கிறோம். காணப்படுகிற கிரீடமும் உண்டு, காணப்படாத கிரீடங்களும் உண்டு. 8ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்திலே கர்த்தர் சொல்லும்போது, 5ஆம் வசனத்தில் அவர் சொல்லும்போது, மனுஷனை உண்டாக்கினவர் அவனை மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டினார். கனத்தின் கிரீடம் எப்படி இருக்கும், மகிமையின் கிரீடம் எப்படி இருக்கும்? வேதம் அதை கிரீடம் என்று சொன்னாலும் நாம் அதை பார்க்கக்கூடிய கிரீடம் அல்ல. இது நம்முடைய கண்களுக்கு புலப்படாத ஒரு கிரீடம். நீங்கள் ரட்சிக்கப்படும் போது பரலோக குடும்பத்திலே ராஜாதி ராஜானுடைய பிள்ளையாய் பிறந்திருக்கிறனால ரட்சிப்பின் கிரீடம் உங்களால் பார்க்க முடியாவிட்டாலும் ஒரு கிரீடம் போல இருக்கிறது. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறும்போது இந்த அபிஷேகம் உங்களால் காண முடியாமல் இருந்தாலும் தேவதூதருடைய பார்வையிலே, பாதாள பிசாசுகளின் பார்வையிலே உங்களுக்கு கிரீடம் சூட்டி இருப்பதாகவே அவர்கள் உணர்கிறார்கள். 103ஆம் சங்கீதத்திலே இன்னும் 2 கிரீடங்களை குறித்து அங்கே பேசுகிறார்.
சங்கீதம் 103:4 சொல்லுகிறார், உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி, முதலாவது மகிமையினாலும் கனத்தினாலும், இரண்டாவது கிருபையினாலும் இரக்கங்களினாலும். ஏசாயா 62:3 சொல்லுகிறது, நீ கர்த்தருடைய கையிலே அலங்காரமான கிரீடமாகும், தேவனுடைய கரத்திலே ராஜ முடியாகவும் இருப்பாய். இன்னும் அங்கே 2 கிரீடங்களை பற்றி சொல்லி இருக்கிறது. ஆனால் இயற்கையாய் மனிதனுடைய நிலைமை என்ன? ஆதாமிலிருந்து அவனுடைய நிலைமை வேதனையான ஒரு நிலைமைதான். ஆதாமுக்குள்ளே பாவம் வந்தது, மனுக்குலத்தை அது ஆண்டு கொண்டது. ஆதாமிலிருந்து சாபம் வந்தது, நம்முடைய சிரசின் மேல் தலைமுறையாய் சாபம் என்கிற கிரீடம் வந்தது. முற்பிதாக்களிடத்திலிருந்து வியாதி என்கிற கிரீடம் வந்து சேர்ந்தது. நம்மேல அநீதி, அருவருப்பு, விபச்சாரம், வேசி, பல கிரீடங்கள் உங்களை அறியாமலேயே வேதனையானவைகள் உங்களுக்கு வந்தது. பிறப்பிலே நாம் ஆதாமின் சந்ததியாய் இருந்தாலும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட போது கிறிஸ்துவின் சந்ததியாய் மாறுகிறோம், கிறிஸ்துவின் சுதந்திரராய் மாறுகிறோம். இயேசு இந்த பூமிக்கு வரும்போது ஒரு முக்கியமான காரியத்தை செய்தார். ஒரு எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் போல. நண்பர் வருகிறார், சாம் உன் மொபைலை காட்டு. அவர் ஒரு மொபைல் வச்சிருக்கார், பழைய காலத்து டப்பா மாதிரி ஒன்றுக்கும் உதவாத மொபைல். நான் அவரை பார்த்து சொல்கிறேன், பழைய ஃப்ரெண்டு தானே? ஆமாம். நம்ம 2 பேரும் எல்கேஜியில் ஒன்றா படிச்சிருந்தா? ஆமாம். அந்த காலத்தில் இந்த கம்மர்கட்டு மிட்டாயெல்லாம் நீ கொடுப்பா இல்லையா? ஆமாம். சரிப்பா, பாவம், என் மொபைலை நீ வச்சுக்க, உன் யூஸ்லெஸ் மொபைலை என்ன கொடு. அவனுக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்கும். அதே போல ஆண்டவர் சொல்லுகிறார், ஆதாமின் சந்ததியை வாருங்க, உங்க சிரசில் ஒரு சாபம் இருக்கு. ஆதாம் ஏவாள் அந்த சாபம், நெத்தி வேர்வை நிலத்தில் சிந்தும்படியான ஒரு சாபம், முள்ளையும் கொறுக்கையும் இந்த பூமி முளைக்குங்கிற சாபம். இந்த சாபத்தை எனக்கு தான், என்னுடைய ஆசீர்வாதத்தை நான் உனக்கு தருகிறேன், என்னுடைய ஆசீர்வாதத்தை உனக்கு தருகிறேன். அப்போ ஆதாம் அங்கிருந்து வாராரு, மனுக்குலத்தை ரெப்ரசன்டேட்டிவா. ஆதாமுக்கு பின்னால ஆதாமினுடைய சந்ததியா நாம நிற்கிறோம். ஆதாமுடைய தலையில் அந்த கிரீடம் சாபம், சாபம், சாபம். பெஞ்சதிக்கு சாபம், பூமிக்கு சாபம். இந்த சாபத்தினால பூமி முள்ளை முளைப்பித்தது. அந்த முள்ங்கிற சாபத்தை இயேசுநாதர்கிட்ட கொடுத்துட்டு இயேசுநாதர்கிட்ட இருக்கிற ஆசீர்வாத கிரீடத்தை நாம பெறுகிறோம். இதுதான் சிலுவையில் உள்ள எக்ஸ்சேஞ்ச். ஏன் சிலுவையில் அவர் முள்முடி சூட்டப்பட்டார்? உங்களுடைய தலையில் இருக்க அந்த சாபந்தான் முள்முடியாய் அவருடைய சிரசிலே மாறி ராஜாதி ராஜா தேவகுமாரனுடைய ஆசீர்வாதங்கள். அது சாதாரண ஆசீர்வாதங்கள் அல்ல, வெறும் உலகத்தின் ஆசீர்வாதங்கள் மட்டுமல்ல,
எபேசியர் 1:4 சொல்லப்பட்டபடி உன்னதத்துக்குரிய ஆசீர்வாதங்கள், ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்கள், நித்தியத்துக்குரிய ஆசீர்வாதங்கள் பரலோகத்தில் பார்க்கிறோம். அவருடைய சிரசில் அநேக கிரீடங்கள் இருக்கின்றன. எதற்காக? அவைகளை நமக்கு கொடுப்பதற்காகவே பரலோகத்தில் அந்த கிரீடங்களை நாம் பார்க்கிறோம். பரலோகத்தில் என்னென்ன வகையான கிரீடங்கள் இருக்கின்றன? சில கிரீடங்கள் ஜீவ கிரீடங்கள், சில கிரீடங்கள் மகிமையின் கிரீடங்கள், வாடாத கிரீடங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை நான் போராடி முடித்தேன், நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. எனக்காக வைக்கப்பட்ட நமக்கு தருவதற்காக தான் பரலோகத்தில் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து வெள்ளை குதிரையில் வருகிறார். அவருடைய கண்கள் பட்சிக்கிற அக்கினியை போல இருக்கிறது. இரத்தத்தால் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருக்கிறார். அவருடைய கிரீடத்தை நமக்கு சூட்டுவதற்காக. ஏன் அவருக்கு மட்டும் அந்த முள்முடி? கல்லர்களுக்கு இல்லாத, வரலாற்றில் யாருக்கும் இல்லாதபடி ஏன் அவருக்கு அந்த முள்முடி? நம்மை அவர் நன்மையினாலும் கிருபையினாலும் இரக்கங்களினாலும் கனத்தினாலும் மகிமையினாலும் முடிசூட்ட வேண்டும் என்று நம்மை ராஜாக்களாக ராஜகுமாரர்களாக வைக்க வேண்டும் என்று விரும்பினார். வெளிப்படுத்தல் 1:6 சொல்லுகிறது, நம்மிடத்தில் அவர் அன்பு கூர்ந்து தம்முடைய இரத்தத்தாலே நம்மை கழுவி நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் மாற்றினார். நம்முடைய பெயர்களை பரலோகத்தில் எழுதினது மட்டுமல்ல, மகனே நீ ஆள பிறந்தவன், நீ ராஜ குடும்பத்தில் பிறந்தவன், நீ மற்றவர்களை ஆள வேண்டுமே தவிர பாவமோ பிசாசோ உன்னை ஆளக்கூடாது. இந்த கிரீடம் உனக்கு ஞாபகார்த்தமாய் இருக்கட்டும். மனுக்குலம் தன்மேல் இருந்த சாபமாகிய முள்ளை இயேசுடைய தலையிலே சூடினார்கள். இயேசு அதை பெற்றுக்கொண்டு தன்னுடைய ஆசீர்வாத கிரீடத்தை நம்மேலே சூட்டும்படி சித்தமானார். ஜெர்மனியிலே ராஜாக்கள் அரசாண்ட ஒரு நேரம், ஜெர்மனியில் உள்ள ஒரு இளவரசன் இங்கிலாந்தில் உள்ள பக்கிங்ஹாம் பேலஸில் உள்ள ஒரு இளவரசனோடு அன்பாயிருந்தான். ஆகவே ஜெர்மனியிலிருந்து இங்கிலாந்துக்கு அழைத்தான். இங்கே உள்ள இளவரசன் அங்கே உள்ள ராஜ தர்பார் அறைக்கு கொண்டு போனார். 13ஆம் நூற்றாண்டிலிருந்து இங்கிலாந்தில் அரசாண்ட எல்லா ராஜாக்களுடைய படங்கள், முதல் ராஜா, இந்த 2வது ராஜா, 3வது ராஜா, 5 ஒவ்வொரு ராஜாவாய அவங்களுடைய கிரீடங்கள் எல்லாம் அப்படியே எக்ஸிபிஷன் வைத்தது போல வைத்திருந்தார்கள். ஜெர்மானிய இளவரசன் ஒவ்வொன்றையும் பார்த்து கொண்டே வந்தான். கடைசியில் அங்கு ஒரு சின்ன ஆல்டர் இருந்தது. அந்த ஆல்டரில் இயேசு சிலுவையில் தொங்குவது போல ஒரு காட்சி, முள்களெல்லாம் தலையில் குத்தி முகத்தில் வழிவது போல ஒரு அகோரமான காட்சி. அந்த ஜெர்மன் இளவரசனுக்கு ஒன்றும் தெரியவில்லை. நண்பனை பார்த்து கேட்டான், ஏன் மற்ற ராஜாக்கள் எல்லாம் இவ்வளவு அழகழகு கிரீடங்களை வைத்து கொண்டிருக்கும் போது இந்த ஆல்டரிலே ஏன் இப்படி ஒரு மனிதனுக்கு முள்ளினால் முடிய சூடியிருக்கிறார்களே ஏன் என்று கேட்டான். இங்கிலாந்து இளவரசன் சொன்னான், எங்களுடைய நாடு இவ்வளவு சீரும் சிறப்புமாய் உலகத்தை ஆளுவதற்கு இந்த முள்முடி சூட்டப்பட்ட கிறிஸ்துவே காரணம். சாஷ்டாங்கமாய் அவருக்கு முன்பாக விழுந்தார். எங்களுடைய ராஜாக்கள், எங்களுடைய மேன்மைக்கெல்லாம் அவர்தான் காரணம். விக்டோரியா மகாராணியை பார்த்து ஒரு ஆப்பிரிக்கன் பெரிய
ஆப்பிரிக்காவில் ஒரு பெரிய தலைவன் கேட்டான், ஏன் உங்களுடைய இங்கிலாந்து தேசம் இப்படி உலகமெங்கும் பரவி சீரும் சிறப்புமாயிருக்கிற காரணம் என்ன? அந்த அம்மா பைபிளை உயர்த்தி காண்பித்து சொன்னார்கள், இந்த வேத புத்தகம்தான் காரணம். அதுபோல நாங்கள் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் மாற்றி, வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம் 9, 10 வசனம் சொல்லுகிறது, எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் மாற்றினீர், நாங்கள் இந்த பூமியிலே அரசாளுவோம். இந்த பூமிக்குரிய வாழ்க்கை முடிந்த 1000 வருஷம் வரும்போது கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற அபிஷேகத்தினாலே நாங்கள் இந்த உலகத்தை அரசாளுவோம். இன்றைக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே சொல்லுகிறேன், உங்க மேல என்ன சாபங்கள் இருந்தாலும் சரி, சில சாபம் தலைமுறையா வரும். டாக்டர்கிட்ட போய் டயபெட்டிக் இருக்குன்னு சொன்னா உங்க அம்மாவுக்கு இருக்குதா, உங்க தாத்தாவுக்கு இருக்கா, குடும்ப ஹிஸ்டரியை கேட்பாங்க. சில சாபமான வியாதிகள் தலைமுறையாய் வரும். தகப்பன் அநியாயமாய் சம்பாதிச்ச சொத்து பிள்ளைக்கு வரும்போது அவன் சம்பாதிச்சனால அதன் மூலமா உள்ள சாபம் பிள்ளைகளுக்கு வந்துடும். தாயுடைய நகைக்காக பிள்ளைகள் சண்டை போடுவாங்க, போட்டி போடுவாங்க. தாய் விபச்சாரம் செய்து பொன்னையும் வெள்ளையும் சம்பாதிச்சு வச்சிருந்தா பிள்ளை அதை பங்கு போட்டு கூறு போட்டு அது எடுக்கும் போது கூடவே சாபமும் வந்துடும். பல வகை சாபங்கள் எல்லாம் முள் போல இருக்கிறது. ஆனால் ஆண்டவர்கிட்ட வரும்போது, என் முற்பிதாக்கள் என்ன பாவம் செய்தாங்க, சாபம் உண்டாச்சு, அதெல்லாம் தெரியாதப்பா, எனக்கு அப்பாவும் நீர் தான், அம்மாவும் நீர் தான். உம்மிடத்தில் நான் வாரேன், 1000 தலைமுறைக்கு நீர் இறக்கம் செய்கிறவர். பழைய அப்பா எனக்கு அந்த பரம்பரையில் உள்ள சாபமே வேண்டாம், உம்முடைய குடும்பத்தில் உள்ள ஆசீர்வாதத்தை எனக்கு தாரும். ஆசீர்வாத கிரீடத்தை நம்முடைய சிரசிலே வைத்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். முதலாவது சாபத்தின் கிரீடமும் ஆசீர்வாதத்தின் கிரீடமும். இரண்டாவதாக அநீதியின் கிரீடமும் நீதியின் கிரீடமும். மனுஷனுடைய சிரசில் உள்ளதெல்லாம் அநீதி, அநியாயம், உண்மை இல்லை, உத்தமம் இல்லை, மனம் போல வாழ்கிறவன். ஏசாயா சொல்லுகிறார், எங்களுடைய நீதி எல்லாம் அழிக்கான கந்தே போல இருக்கிறது. ரோமருக்கு எழுதும்போது 3ஆம் அதிகாரத்தை சொல்லு, நீதிமான் ஒருவனும் இல்லை, ஒருவனாயிலும் இல்லை. மனுஷனுடைய நினைவுகள் தோற்றங்கள் எல்லாம் நித்தமும் பொல்லாதது, அநியாயம், அநீதி. எப்படியும் கொள்ளடிச்சாலும் சரி, எப்படி எவன் எக்கேடு கட்டு போனா எனக்கு பணம் வேணும், பணம் வேணும், இன்னும் பணம் வேணும். அரசியல்வாதிகள் பாருங்க, பேயாய் அலைகிறார். லஞ்சம் லஞ்சம் லஞ்சம். எதுக்கு ஏன்பா இவ்வளவு கொள்ளடிச்சு வச்சிருக்கிறார்? 20 தலைமுறைக்கு இருந்தாலும் இன்னும் கொள்ளடிக்கணும். எஸ்டேட்டா, கிராமமா, ஏக்கர் ஏக்கமா, அநியாய கந்து வட்டி சொல்லி கட்ட பஞ்சாயத்து செய்யறேன்னு சொல்லி அநீதி, அநியாயம். நீதிமன்றத்தை பார்த்தேன், அங்கே அநீதி இருந்தது என்று சாலமோன் ராஜா சொல்றார். குற்றவாளின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சும் அவனை விடுதலை ஆக்கிடுவாங்க. லஞ்சம் தான் பேசக்கூடிய ஒரு நிலைமை. எங்கேயும் நீதி கிடைப்பதில்லை. மனசாட்சிப்படி தீர்ப்பளிக்கிற நீதிபதிகள் ரொம்ப குறைவாய் போய்விட்டார், இல்லாமலே போய்விட்டார்கள் என்று சொல்லக்கூடும். அப்போஸ்தலனாகிய பவுலும் தன்னுடைய வாழ்க்கையின் ஆரம்ப காலத்தில் ஒரு பயங்கரவாதியாய்த்தான் வாழ்ந்தார். கிறிஸ்துவ மார்க்கம் என்றால் அவருக்கு வெறுப்பு.
அப்போஸ்தலர் 1:9 அதிகாரம் 1-2 வசனத்தை பார்த்தா, கிறிஸ்துவ மார்க்கத்தில் உள்ள சேர்ந்தவங்களை எல்லாம் கொண்டு போய் தமஸ்குங்கிற சிரியா தேசத்திலிருந்து எருசலேமை கொண்டு வந்து அவளை சிறையில் போட்டு கொலை பண்றதுக்கு காத்திருந்தார். அப்போஸ்தலர் 8 அதிகாரத்தில் ஸ்தேவான் கல்லெறிந்து கொல்லப்படுவதற்கு ஒரு சாட்சியாக சாட்சியாக பவுல் விளங்கினார். அவ்வளவு அநீதி உள்ள ஒரு மனுஷனைத்தான் தமஸ்கு வீதியிலே ஆண்டவர் சந்தித்தார். பேரொளி வீசினது, மூங்குப்புற விழுந்தார். வெளிச்சத்தை பார்த்து, ஆண்டவரே நீர் யார்? ஆண்டவர் தன்னை பற்றி தான் யார் என்று சொல்ல கோடிக்கணக்கான வார்த்தைகள் இருந்தாலும் ஆண்டவர் அவனை பார்த்து முக்கியமாய் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், நீ துன்பப்படுத்துகிற இயேசுநாதான். நான் சிருஷ்டிகர்த்தர் என்று சொல்லவில்லை, சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று சொல்லவில்லை, நான் மகிமையின் ராஜா என்று சொல்லவில்லை. கர்த்தரை அறிமுகம் செய்ய வேண்டும் என்றால் கோடிக்கணக்கான முறையிலே தன்னைத்தானே அவர் அறிமுகம் செய்ய வேண்டும். ஆனால் அவர் சொன்னது என்ன? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் தான். அந்த வார்த்தை அவரை உடைத்தது. சிலுவைக்கு நேராய் ஒப்பு கொடுத்தார். அவர் மேலிருந்த அநீதி, அநியாயம், கொலை பாதகங்கள், அவருக்கு எத்தனையோ தடவை தூக்கில போடக்கூடிய அவ்வளவு குற்றங்கள் செய்தவர். நான் அறியாமையினால நான் அதை செய்தேன், நியாய பிரமாணத்தின் மேலுள்ள வைராக்கியத்தினால் அதை செய்தேன், நான் அறியாமல் செய்தேன் என்று அவர் சொன்னதினாலே அவர் இரக்கம் பெற்றாராம். ஏன் இயேசு சிலுவையில் அப்படி சொன்னார்? பிதாவே அவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாம செய்கிறாங்க. கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாய் அவர்களை அடக்குவது, வேதனைப்படுத்துவது, முள்ளிலே உதைக்கிறதற்கு சமானம் என்று அறியாமல் செய்கிறனால ஆண்டவர் மன்னிப்பு கொடுத்தார். ஆகவே அவர் சொன்னார், நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய அநீதியெல்லாம் எடுத்தார். இன்றைக்கும் கூட சிலுவை அண்டை வரும்போது உன்னுடைய பழைய வாழ்க்கையின் கொடூரம் எதுவாக இருந்தாலும், உன்னுடைய பாவங்கள் மலையளவு பெரியதாய் இருந்தாலும், ரத்தாம்பரம் போல சேப்பா இருந்தாலும் அதை பஞ்சை போல மாற்றுகிறவர், உன்னுடைய பாவங்களை எடுத்து கடலின் ஆழத்திலே போட்டு விட்டவர், அவர் உனக்கு சூட்டுகிற கிரீடம்தான் நீதியின் கிரீடம் என்று அழைக்கப்படுகிறது. அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் 2 தீமோத்தேயு 4:8 சொன்னார். என் தலையில முன்னால் இருந்த அநீதி அநியாயம்லாம் போயிட்டுது, கர்த்தருடைய நீதியின் வஸ்திரத்தை எனக்கு தரித்திருக்கிறார், எனக்கு நீதியின் கிரீடத்தை தரிப்பிக்கிறார். இயேசு சிலுவையில் அறையப்பட்ட போது அவருடைய நியாயம், நீதி அவரை விட்டு எடுபட்டு போயிற்று. நம்முடைய அநியாயத்தை எல்லாம் சுமந்தார், நம்மேல வர வேண்டிய தண்டனை எல்லாம் சுமந்தார், நம்மேல உள்ள ஆக்கினை எல்லாம் சுமந்தார். எதற்காக? நமக்கு ஒரு நீதியின் கிரீடத்தை தரிப்பிப்பதற்காக. சில வருஷத்துக்கு முன்னால வீட்டுக்கு முன்னால இந்த ரயில்வே கோட்டஸில் வெளியில் ஒரு சின்ன பையனை கட்டி வைத்து அடின்னு அடிக்கிற பார்த்தேன். ஒரு 15 பேர் இருக்கும். விளக்குமாறு எடுத்து அடிக்கிறாங்க, செருப்பு எடுத்து அடிக்கிறாங்க, கையால் முட்டியால் குத்துறாங்க. ஒரு 12 வயது சிறுவன், ஒரு ஈவிரக்கம் இல்லாம, ஒரு மனிதாபிமானம் இல்லாம அவங்க உரிச்சிட்டாங்க. நான் மார்க்கெட்டில் காய்கறி வாங்குறதுக்கு போகணும், நின்றுட்டேன், சைக்கிளோட நின்றுட்டேன். ஐயோ பாவங்கிற ஒரு உணர்வு.
அவனை எப்படியாவது காப்பாற்றி ஒரு நல்ல வார்த்தை சொல்லி அனுப்பணுங்கிற ஒரு ஆசை. அப்போ யாரோ சொன்னாங்க அவங்க அண்ணன் ஓடி வர்றாரு. அண்ணன் ஓடி வந்த உடனே அவனை அடித்து கொண்டு அவங்கள நிறுத்திட்டாங்க. அண்ணன் நேர அவன் முன்னுக்கு வந்தான். அவனை மேலே ஏற இறங்க பார்த்தான். நான் நினச்சேன் அவனை ஆற்றி தேற்றி வீட்டுக்கு அழைத்து கொண்டு போவான். ஆனால் அவன் என்ன பண்ணான் தெரியுமா? ஏண்டா என் தம்பியாவாடா பிறந்தா, எங்கள் அப்பனுக்கு பிள்ளையாவாடா பிறந்தான்னு கையை முடக்கி, அவனுக்கு ஒரு 17 வயசு இருக்கும், இவனுக்கு ஒரு 12 வயசு, மூக்கில் வாயில் ரத்தம் வருது, அடிக்கிறான். எனக்கு அப்படியே இருதயம் அருந்து விடுறது போல இருந்தது. அவன் அப்படி என்ன எதுக்காக அடிக்கிறான்னு பார்த்தா, அந்த வீட்டுக்கு பின்புறத்தில் அவன் கோட்டுச்சோரில் ஏறி குதிச்சு ஏதோ பழைய பக்கெட்டு சின்ன மக்கு அவன் திருடுனான். அதுக்கா இந்த அடி? யோசிக்கிறேன், நான் பூமியிலேருந்து நம்மெல்லாம் செய்த பாவத்தை தண்டனை கொடுக்கணும்னு தேவ தூதர்களை வச்சு ஒவ்வொருவன் செய்த பாவத்துக்காக நம்மெல்லாம் அடிச்சு நொறுக்குனா என்ன அடி விழுமோ எனக்கு தெரியலையே. அந்த ஆண்டவர் அந்த அநீதியெல்லாம் தன் மேல சுமந்தார். நம்ம மேல வர வேண்டிய அடியெல்லாம் அவர் மேல விழுந்தது. இடுக்கண்ணிலும் நியாய தீர்ப்பிலும் இருந்து அவர் எடுக்கப்பட்டார். அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாட அனுபவித்தவருமாய் இருந்தார். நாம் அவரை விட்டு நம்முடைய முகத்தை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார். அவரை எண்ணாமற் போனோம். ஏசாயா 53:5 சொல்லுகிறது, நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருக்கு அநேக கிரீடங்கள் அவருடைய சிரசு மேல் இருந்தது. முதலாவது நம்முடைய தலையுள்ள சாபத்தின் கிரீடத்தை எடுத்து அவருடைய ஆசீர்வாதத்தால் நம்ம முடி சூட்டினார். இரண்டாவது நம்முடைய சிரசின் மேல் அநியாயம் அநீதி என்கிற கிரீடம் இருந்தது. அதை எடுத்துவிட்டு நீதியின் கிரீடத்தை நம்முடைய சிரசில் அவர் சூடினார். மூன்றாவதாக நம்முடைய சிரசின் மேல் மரணம், மரணம் என்றால் தேவனை விட்டு பிரிந்து இருளில் போகிறதான் மரணம். ஆண்டவரை என்றென்றுமாய் விட்டு விலகி நரகத்துக்குள், பாதாளத்துக்குள், காரிருளுக்குள் செல்வதுதான் மரணம். மரணம் என்ற வார்த்தைக்கு பிரிவு என்ற அர்த்தம். பாவம் குறுக்கிடும் போது தேவனுடைய ஐக்கியத்தை விட்டு நம்மை பிரித்து நம்மை மரணத்துக்குள்ளாய் தள்ளுகிறது. ரோமர் 3:23 சொல்லுகிறது, பாவத்தின் சம்பளம் மரணம். எசேக்கியேல் 18:20 சொல்லுகிறது, பாவம் செய்கிற ஆத்துமா சாகவே சாகும். ஏசாயா 59:2 சொல்லுகிறது, உங்களுடைய பாவங்களே உங்களுக்கும் தேவனுக்கு இடையே பிரிவினை உண்டாக்குகிறது. உங்களுடைய அக்கிரமங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை மறைக்கிறது. அந்த மரணத்தை தான் இயேசுவுக்கு தீர்ப்பாக பிலாத்து கூறினார். அவருக்கு மரண தண்டனை விதிக்கிறேன். சிலுவையில் அறையப்பட்டு அணு அணுவாய் சாகும்படி, சித்திரவதையிலே சாகும்படி, உலகத்திலே உள்ள கொடிய மரணங்களில் ஒன்றான சிலுவை மரணத்தை அவருக்கு நியமித்தார்கள். இயேசு நம்முடைய சார்பிலே அந்த மரணத்தை ஏற்றுக்கொண்டு நமக்கு ஒரு பெரிய ஈவை கொடுத்தார். நித்திய ஜீவன், அழியாத பேரின்ப வாழ்வு, நித்தியமாய் மகிழ்ச்சியோடு பரலோகத்திலே வாழ்கிற
ஒரு வாழ்க்கையை அவர் நமக்கு கொடுத்தார். அவர் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய கிரீடம், அதுதான் ஜீவ கிரீடம் என்று அழைக்கப்படுகிறது. ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்பட வந்தேன். ஆம், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யாக்கோபு 1:12 சொல்லுகிறது, அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஜீவ கிரீடத்தை நான் உனக்கு தருவேன். அதுதான் ஜீவ கிரீடம். வெளிப்படுத்தல் 2:10 சொல்லுகிறது, நீ மரண பரியந்தம் உண்மையுள்ளவராயிரு, அப்பொழுது நான் உனக்கு ஜீவ கிரீடத்தை தருவேன். மரண கிரீடம் நம்மை விட்டு எடுபட்டு போய்விடுகிறது. ஏனென்றால் சிலுவையிலே நாம் ஒவ்வொருவருக்காக அவர் மரணத்தை ருசி பார்த்தார். சிலுவையிலே மரணத்தின் அதிபதியான பிசாசை நேருக்கு நேர் சந்தித்தார். ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினால் வாடுகிறவர்களை, அடிமைத்தனத்துக்குள்ளவர்களை விடுதலையாக்கும்படி. சிலருக்கு வர்ற பயத்தில் மரண பயம் ரொம்ப கொடிய பயம். அடுத்த நேரம் என்ன ஆகுமோ, சாகும்போது ஆயிரக்கணக்கான பேய்கள் வந்து, பிசாசுகள் வந்து என்னை பாதாளத்துக்குள்ள அந்த தீக்குள்ள என்னை இழுத்துட்டு போகுமோ, ஐயோ எங்கே போறேனோ தெரியலையே. பயங்கரமான மரண பயம். சென்னை சிறைச்சாலைக்குள்ளே பல ஆயிரம் முறை போயிருப்பேன். தூக்குக்காக காத்து கொண்டிருக்கிற கைதிகளை பார்க்கும்போது நிமிஷத்துக்கு நிமிஷம் சாவாங்க. ஐயோ தூக்கு கயிறு கழுத்தில் இருக போதே, ஐயோ நாய் நாக்கை போல தொங்குமே, ஐயோ கண்ணு பிதுங்கி வெளியே வருமே, ஐயோ தூக்கு கயிறு கப்பால என்ன இருக்கிறது. சில கைதிகள் சொல்லியிருக்காங்க, பிரதர் தூக்கு தண்டனை பெரிய தண்டனை இல்லை, ஆனா தூக்குக்காக காத்து கொண்டு இருக்கிற தண்டனை தான் பெரிய தண்டனை. மரண பயம் அவ்வளவு கொடியது. ஆனால் இயேசு கிறிஸ்து உனக்கு நித்திய ஆயுளை தருகிறேன், பயப்படாதே. வெளிப்படுத்தல் 1:18 சொல்லுகிறார், மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன், பயப்படாதே. மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல்களை நான் உடையவராய் இருக்கிறேன். ஆகவே அந்த பயத்திலும் நம்மை விடுதலையாக்கி பரலோக நம்பிக்கை தந்து, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் தடியும் என்னை தேற்றும். நாலாவதாக இன்னொரு கிரீடத்தை நாம் பார்க்கிறோம். 1 பேதுரு 5:4 வாசிக்கும் போது ஒரு மகிமையின் கிரீடத்தை குறித்து அங்கே சொல்லி இருக்கிறது. மகிமையின் கிரீடம் மட்டுமல்ல, அந்த வார்த்தை சொல்லுகிறது, மகிமையான வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். ஒரு மனுஷனுடைய சிரசிலே அவமான கிரீடம் இருக்கிறது. பிசாசு மனுஷனை அவமானப்படுத்துகிறான். பிசாசு நிந்தைகளை கொண்டு வருகிறான், பரியாசங்களை கொண்டு வருகிறான், அவனுடைய உள்ளத்தை வேதனைப்படுத்துகிறான். இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கும் போது அவருடைய சரீர பாடுகளை பார்க்கிலும் அவருடைய உள்ளத்தின் பாடுகள், அவருடைய ஆத்துமாவின் பாடுகள், அவருடைய ஆத்துமாவிலே ஆவியிலே வந்த கலக்கங்கள், அவருடைய முகத்திலே காரி காரி துப்பின எச்சில்கள் கூட அவர் முகத்தை மறைக்கவில்லை. அவரை நிர்வாண கோலத்திலே சிலுவையில் அறைந்தார்கள். வஸ்திரங்களை எல்லாம் பங்கு போட்டு இழுத்து கொண்டார்கள், அவமானப்படுத்தினார்.
தலையில ஓங்கி ஓங்கி கொட்டி உன்னுடைய தலையில குட்டினது யார்? தீர்க்கதரிசன வரத்தில் கண்டு சொல்லு. பரியாசம் பண்ணினார். அவருடைய கையில ஒரு கோலை கொடுத்து முழங்கால் படியிட்டு யூதருக்கு ராஜாவா? பரியாசம் பண்ணினார். மற்றவர்களை தான் ரட்சித்தான், இவனை ரட்சிக்க திராணி இல்லை. அவ்வளவற்றையும் பொறுமையோடு சகித்தார். நம்மேல வர வேண்டிய அவமானங்கள், நம்மேல வர வேண்டிய அவமானங்கள், எத்தனை முறை நாம் அவமானப்படாதபடி ஆண்டவர் நம்மை பாதுகாத்து கொண்டார். எத்தனை முறை நம்முடைய பெயர்கள் ரிப்பேர் ஆகாதபடி அவருடைய கிருபை நம்மை மூடி காத்தது. நம்மை பற்றி அந்தரங்க அருவருப்புகள் வெளியே தெரியாதபடி இயேசு எவ்வளவு கிருபையாய் தம்முடைய இரத்தத்தால் நம்மை மூடினார். நமக்கு வர வேண்டிய அவமானத்தை அவர் தாமே சுமந்தார். அவருடைய சிரசில் உள்ள மகிமையின் கிரீடத்தை எடுத்தார். நான் உன்னில் அக்கிரமத்தை காண்பதில்லை, யாக்கோபிலே நான் குற்றத்தையும் இஸ்ரவேலே நான் அக்கிரமத்தையும் காண்பதில்லை. உன்மேல் வர வேண்டியதெல்லாம் நான் சுமந்து விட்டேன், நான் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதில்லை. விபச்சாரத்தில் கையும் களவுமாய் பிடிப்பட்ட ஒரு பெண்ணை இழுத்து கொண்டு வந்தார்கள். கல்லறியும்படி எல்லாரும் கையில கல்லை வைத்திருந்தார்கள். ஆனால் இயேசு அவளுக்கு வர வேண்டிய ஆக்கினையும் தன்மையில ஏற்றுக்கொண்டதினால் எல்லாரையும் மனசாட்சியில கடிந்து கொள்ள செய்து அவர்கள் எல்லாம் போன பிறகு, மகளே, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே. நான் நினைக்கிறேன் அவள் மனம் திரும்பி தூய வாழ்க்கை வாழ்ந்திருப்பாள். அவளுக்கும் மகிமையின் கிரீடம் பரலோகத்தில் நிச்சயமாய் வைக்கப்பட்டிருக்கும். ஆண்டவர் சொல்லுகிறார், என் நிமித்தமாய் நீ அவமானப்பட்டாயோ, நிமித்தம் உன்னை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளையும் உங்கள் மேல் பொய்யாய் சொல்வார்கள், என்னால் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்களுடைய பலன் மிகுதியாயிருக்கும். அப்படிப்பட்டவர்களுக்கும் கூட ஆண்டவர் மகிமையின் கிரீடத்தை வைத்திருக்கிறார். அவமான கிரீடத்தை அவர் சூடினார். அவமானத்தால் வருகிற ஆக்கினை தன்மையில ஏற்றுக்கொண்டார். ஒரு மகிமையின் கிரீடத்தை நமக்கு சூட்டுகிறார். ஐந்தாவதாக, கடைசியாக 1 கொரிந்தியர் 9:25 வாசிக்கும் போது அழிவுள்ள கிரீடத்தையும் அழிவில்லாத கிரீடத்தையும் குறித்து வாசிக்கிறோம். அவர் சொல்லுகிறார், பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலும் இச்சை அடக்கமுள்ளவர்களாய் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படி அப்படி செய்கிறார்கள். ஆனால் நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படி அப்படி செய்கிறோம். ஆண்டவர் நம்முடைய சிரசிலை சூடுகிறது அழிவில்லாத நித்தியமாய் இருக்கிற ஒரு கிரீடம். உலகத்தில் உள்ள படிப்பு சிலருக்கு கிரீடமாய் இருக்கலாம், அவருடைய வேலை கிரீடமாய் இருக்கலாம், அவருடைய அந்தஸ்துகள் பெரிய கிரீடமாக இருக்கலாம். ஆனால் இவை யாவும் அழிந்து போகும். உலகத்தில் உள்ள பேரோ புகழோ பணமோ செல்வமோ செல்வாக்கோ ஒன்றும் இந்த உலகத்தை விட்டு நம்மோடு வரப்போறதில்லை. பக்தன் பாடுகிறான், கண் காண்பதெல்லாம் அழியும் அழியும், காணாதது அல்லவா நிச்சயம். இந்த அழிந்து போகிற உலகத்தில் நாம் வாழ்கிறோம். ஆனால் பரலோகத்து போகும்போது ஆண்டவருக்காக நாம் என்னென்ன உழைத்தோமோ, ஆத்துமாக்களை ஆதாயம் செய்தோமோ, அழிவில்லாத கிரீடத்தை நம்முடைய சிரசிலே சூடுவார். அது எத்தனை ஆச்சரியமானது. மாற்றாள் மரியாளை பார்த்தார். மரியாளை பற்றி ஆண்டவர் சொன்னார், தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை அவள் தெரிந்து கொண்டாள். கர்த்தருடைய பாதத்தில் அமருவது, அவருடைய வார்த்தைகளை கேட்பது
அவருடைய பொன்முகத்தை பார்ப்பது அத்தனையும் மகிழ்ச்சி. மற்ற எல்லாம் எடுபட்டு போயிடும். ஆனால் எடுபடாத நல்ல பங்கு இயேசு தருகிற ரட்சிப்பு, இயேசு தருகிற பரலோக பாக்கியவான்கள், பரலோக சுதந்திரங்கள், அந்த நித்தியமான வீடுகள். சங்கீதம் 16:6 சொல்லுகிறது, நேர்த்தியான இடத்துல எனக்கு பங்கு கிடைத்தது, சிறப்பான சுதந்திரம் எனக்கு அங்கே உண்டு. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார் பிலிப்பியர் 3:20, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து நம்முடைய ஆண்டவர் வருவத ஆவலோடு இருக்கிறார். மீண்டும் சொல்லுகிறேன், பரலோகத்தை பார்த்து அப்போஸ்தலனாகிய பவுல் ஆச்சரியப்பட்டு ஒரு வார்த்தை எழுதுகிறார். அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தது. காணப்படுகிற கிரீடங்கள், காணப்படாத கிரீடங்கள், கிருபையினாலும் இரக்கங்களினாலும் நம்மை முடிசூட்டுகிற கிரீடங்கள், கனத்தினாலும் மகிமையினாலும் முடிசூட்டுகிற கிரீடங்கள், அவருடைய கரத்திலே அலங்காரமான கிரீடமாக ராஜ முடியாக விளங்கும்படி உள்ள கிரீடங்கள், நம்முடைய சிரசில் உள்ள சாபத்தை அவர் நீக்கி அவருடைய ஆசீர்வாதத்தை நமக்கு தருகிறார். நம் மேல இருக்கிற மரணம் அதை எடுத்து பிடுங்கி போட்டு அவருடைய ஜீவனை நமக்கு தருகிறார். நம் மேல இருக்கிற அவமானத்தை எடுத்து விட்டு தம்முடைய மகிமையின் கிரீடத்தை நமக்கு தருகிறார். அழுகி போற உலக மேன்மைகள் எல்லாம் எடுத்துவிட்டு வாடாத நித்தியமான அழிவில்லாத சுதந்திரங்களை நமக்கு தருகிறார். பரலோகத்திலே நாம் ஆண்டவரோடு கூட அமர்ந்திருக்கும் போது கிரீடங்களோடு அமர்ந்திருப்போம். வெற்றியாய் வாழ்ந்தவர்களுக்கு, ஜெயங்கொண்டவர்களுக்கு, ஓட்டத்தை கடைசி வரை வெற்றியோடு ஓடி முடித்தவர்களுக்கு கிரீடத்தை நமக்கு தரித்து அவர் மகிழ்வாராம், அவர் சந்தோஷப்படுவார். எத்தனை அருமையான ஒரு கர்த்தர்! சிலுவையிலே அவர் நமக்காக செய்த பரிமாற்றங்கள் எவ்வளவு மேன்மையானது. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம்.